ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகா செட்டுக்குள்ளே ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸும் ஒரு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்ன, இந்த வாரம் என்ன ரவுண்டு நடந்துச்சு, அதுக்கான விஷயங்கள் என்னென்ன, இவங்க என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னோம்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்பவே சூப்பராக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. வாரம் வாரம் என்ன ரவுண்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட தான் இந்த ஷோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஓல்டு சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 60s 70s பேஸ் பண்ணக்கூடிய சாங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாடியிருக்காங்க. அதே மாதிரி கெட்டப்ஸ், அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ், முடிஞ்ச வரைக்கும் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைலைட்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அபிஷிகா, அக்ஷித் நிருப்பம், கனிஷ்கா இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல பேரை சொல்லிட்டே வரலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த 50% பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் அபிஷிகா பாடக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து யானை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு எல்லா ஈஸ்வரி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாடியிருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு கூட கேட்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்லி ஸ்டேஜ் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருப்போம், இல்லை ஆர்கெஸ்ட்ரா வந்து கேட்டிருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி அபிஷிகா இந்த பாட்டை ரொம்பவே சூப்பராக பாடி அசைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நீ பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாரு. அபிஷிகாவுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், உங்களுடைய ஃபேவரட் பர்சன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் என்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.